வெல்கம் டு modular சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட countertop ஆர்கனைசேஷன் வீடியோ தான். இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் modular சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. கிச்சனில் நுழைஞ்சோனையும் ஆப்போசிட்டில் நம்ம கவுண்டர் டாப் ஸ்டார்ட் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட்டு நான் மிக்ஸி தான் வச்சுருக்கேங்க. என்னோடது பிரீத்தியோட ப்ளூ லீஃப் பிராண்ட் மிக்ஸி. இந்த மிக்ஸி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னோட இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கும். இதில் தான் நிறைய வீடியோஸ் நான் ஷூட் பண்ணுவேன். இதுக்கு பக்கத்துலேயே ப்ளக் பாயிண்ட் இருக்கிறதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு இது நான் நைட் டைம் ஷூட் பண்ணுறதுனால எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஐட்டம்ஸ் இருக்காது. இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் மட்டும் நைட் டைக்காக சூடு பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இதில் கொஞ்சம் பால் இருக்குது. ஸோ அதை காய்ச்சி வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்பேஸு. ப்ளஸ் இது பக்கத்துலேயே தேவையான திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரேக்கை பார்த்துடலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் எல்லாமே இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ் எல்லாம் சில்வர் ஸ்பூன்ஸ் எல்லாமே இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கேன். இந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு, அப்புறம் ஸ்பேட்டுலா, ப்ரஷஸ், இந்த கேக்லாம் செய்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த இதெல்லாம் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்குது, எனக்கு ஹேண்டியாகவும் இருக்குது. பக்கத்துலேயே சால்ட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால பக்கத்துலேயே வச்சுட்டேன். ப்ளஸ் ஒரு பிளேட் பக்கத்துலேயே வச்சு அதில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அது மேலே எண்ணெய் ஜாடி டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறத வச்சுருக்கேன். ஆயில் தேவையானப்போ நான் மாற்றி மாற்றி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஃபில் பண்ணிக்குவேன். பக்கத்துலேயே 2 விசில் குக்கரோடது வச்சுருக்கேன். இது சிலிக்கான் ஆயில் ப்ரஷ் தான், எண்ணெய் தடவதுக்காக யூஸ் பண்ணுறது. பக்கத்துலேயே ஒரு ஜாடியில் நெய் வச்சுருக்கேன். இது வீட்டிலே காய்ச்சின நெய். இந்த மாதிரி ஜாடியில் ஊற்றி வச்சுக்குவேன். வேணுங்கிறப்ப எடுத்துக்குவேங்க. இப்போ முன்னாடி பார்த்துட்டோம். பின்னாடி இருக்கிற ரேக்கையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு டவல் வச்சுருக்கீங்க. இது ஹேண்டியாக கை துடைக்கிறதுக்காக அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கை துடைக்கிறதுக்காக வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே இங்கே ஒரு பாஸ்கெட் மாதிரி வச்சுருக்கேன். இந்த பாஸ்கெட்டில் என்ன இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைஃப்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் இது தேங்காய் எடுக்கிற நைஃபு பெரிய சைஸில் வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு லைட்டரும் வச்சுருக்கேங்க. அண்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோடதில் குக்கரில் அப்போ நான் நட்டு லூஸ் ஆகும். அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். இதில் வெஜிடபிள் நைஃபு, ஃப்ரூட் கட்டிங் நைஃப்னு கொஞ்சம் சைஸ் வாரியாக பிரித்து வச்சுருப்பேன். நிறைய இருக்கும். ப்ளஸ் இதில் ஒரு சின்ன பீலரும் வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி வச்சிட்டோம்னா எனக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. எடுக்கிறதுக்கு டக்குன்னு தேடாமல் எடுத்துக்கலாம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த 2 கம்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பக்கத்துலேயே இந்த தட்டுற கல் சொல்லுவோம் இல்லையா, இடிக்கிறதுக்கு ஏதாவது வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாம் தட்டி போடணும், இல்லை ஏதாவது ஸ்பைசஸ் தட்டணும்னா இந்த மாதிரி பக்கத்துலேயே வச்சுருக்கிறதுனால டக்குன்னு எடுத்து எனக்கு தட்டிட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்காக இதை வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹூக்ஸில் நான் தேவையான பொருளை ஹேண்டியாக இருக்கிறது மட்டும் மாட்டி விட்டுருக்கேன். இங்கே ஒரு பீலர் வச்சுருக்கேங்க. நான் ஆல்ரெடி காமிச்சேன், கீழே ஒரு பீலர் வச்சுருப்பேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குது. இதில் இங்கே ஒரு சிசர் வச்சுருக்கேன். இது ஹர்ப்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக, கொத்தமல்லி, புதினா சில நேரம் கட் பண்ணி பொடியாக போடுறதுக்காக வச்சுருப்பேன். அதே மாதிரி கீழே இருக்க கம்பார்ட்மெண்ட்லேயும் ஒரு சிசர் இருக்குது. இது என்னென்னா பேக்கெட்ஸ்லாம் கட் பண்ணுறது, பால் பேக்கெட், எண்ணெய் பேக்கெட்லாம் கட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக நான் யூஸ் பண்ணிக்குவேங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம மெஷரிங் கப்ஸு எல்லா வீடியோலேயும் மேக்ஸிமம் இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ரொம்ப ஹேண்டியாக இருக்குங்கிறதுனால இங்கே தொங்க விட்ருக்கேங்க. அது பக்கத்துலேயே ஒரு லைட்டரும் வச்சுருக்கேன். கீழேயும் ஒரு லைட்டர் இருக்குது நம்மக்கிட்ட. அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது ஒர்க் ஆகலாட்டி ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக 2 லைட்டர்ஸ் வச்சுருக்கேங்க. ஒன்று இல்லாட்டி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பர்பஸ்க்காக. இப்போ இந்த சைடு அவ்வளோதான். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ட்ரே ஆர்கனைசேஷன். ஏற்கனவே என்னோட அஞ்சரை பெட்டி அண்ட் எசென்ஷியல் ட்ரே ஆர்கனைசேஷன் நான் வீடியோ போட்டுட்டேன். உங்களுக்கு என் கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதில் போய் டீட்டெயிலாக எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிறது ஒவ்வொன்றா பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். பின்னாடியே ஒரு டவல் வச்சுருக்கேங்க. அது கீழே ஏதாவது சிந்திருச்சுன்னா இந்த கவுண்டர் டாப்பை துடைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். முன்னாடி இருக்க துணி கை துடைக்கவும், பின்னாடி இருக்க துணி ஏதாவது சிந்துனா துடைக்கிறதுக்காகவும் 2யும் தனித்தனியாக வச்சுருக்கேங்க. அண்ட் இது பக்கத்துலேயே நம்ம அருகாமனை வச்சுருக்கோம். அது மேலே 2 இடுக்கி வச்சுருக்கேன்.
இது வந்து நம்ம எல்லா பாத்திரமும் பிடிச்சி அடுப்புலேருந்து தூக்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த இடிக்கி. இது ஒன்று வந்து இந்த மாதிரி பிடிச்சி தூக்குற மாடல். செகண்ட் ஒன் வந்து நம்ம மோல்டெல்லாம் குக்கருக்குள்ளே வச்சிரும், பேக் பண்ணுறோம் கேக்கெல்லாம் அப்படின்னா அதுக்காக வைக்கிற மாதிரி இந்த மாடலில் 2 மாடல் இடிக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டுமே. அண்டு இந்த அருகாமனை பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு அடுப்பு வந்துடுது. என்னோடது வந்து 2 பர்னர் இருக்க ப்ரெஸ்டீஜ் ஸ்டவ் தாங்க. இது வந்து 7 இயர்ஸ் ஆச்சு இந்த ஸ்டவ் நான் வாங்கி. இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே வந்து நல்லா ஒர்க் ஆகுது, சூப்பராக இருக்குது. அண்டு நம்ம அடுப்புக்கும் எசென்ஷியல் ட்ரேக்கும் நடுவில் இந்த அருகாமனையை நான் வச்சுருக்கேன். அண்டு அடுப்புக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட கட்டிங் போர்டு இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்புக்கிட்டே வைக்கிறதுனால எதுவுமே ஈரம் இருந்தாலும் டக்குன்னு அந்த ஹீட்லேயே காஞ்சிரும், எதுவும் ஈரம் தங்காது. அதுக்காக பின்னாடி வச்சுட்டேன், அந்த ஹீட்டில் இதாகட்டும்ன்ட்டு. பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சிங்க் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், சிங்க்கில் எப்பயுமே நாப்தலின் பால்ஸ் போட்டு வச்சிட்டோம்னா அந்த குட்டி குட்டி பாச்சா அந்த பூச்சிகள்லாம் வராது. அதனால் எங்கள் வீட்டில் எப்பயுமே போட்டு வச்சுருவேன். அண்டு அந்த சிங்க்குக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம வாஷ் பண்ணுற சோப்பு, ப்ரஷ்ஷு, ப்ளஸ் வந்து அந்த ஸ்க்ரப்பரு, அதுக்கப்புறம் கம்பி ப்ரஷ் எல்லாமே வச்சுருக்கேன். ப்ளஸ் பின்னாடியே வந்து விம் ஜெல் வச்சுருக்கேன் பாட்டில்ஸ்லாம் கழுவுறதுக்காக. அண்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. இது வந்து நாங்கள் இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ். இதில் ஏற்கனவே இந்த ஹூக்ஸ் எல்லாம் இதாக இருந்தது. ஸோ 2-3 இருந்தது, அதெல்லாம் பிஞ்சிடுச்சு. 2 இருக்கிறதுல வந்து கிரேட்டரும் தண்ணி வடிகட்டியும் வச்சுருக்கேன். இந்த சைடு ஒரு ஹூக்கில் வந்து பாட்டில் கழுவுற ப்ரஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இது பக்கத்துலேயே வந்து ஆரோக்கு ஒரு பைக் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால அது அப்படியே இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹூக் இருக்குது. இதில் வந்து நம்ம சிங்க் கழுவுற ப்ரஷ்ஷை வந்து இந்த இடத்துல ஹேங் பண்ணிட்டேன். ஸோ தண்ணியெல்லாம் நம்ம கழுவிட்டு வச்சிட்டோம்னா அதுலேருந்து வடிஞ்சிரும், கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம சிங்கோட சைட்லேயே வந்து லைசால் வச்சுருக்கேன். ஸோ எப்போயோ தேவைன்னா போட்டு கழுவி விட்டுக்கலாங்கிறதுக்காக. அவ்வளோதாங்க, நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ முடிஞ்சுது. ஆக்சுவலாக என்னோடது பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் தான், மாடலர் கிச்சன் கிடையாது. சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப பெரிய கவுண்டர் டாப்பும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது, மீடியம் சைஸ். அண்ட் இது வந்து ஒரு 7 ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு கவுண்டர் டாப். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது, கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடியதுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷம். எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.